ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 3 சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து மகாநதி. மகாநதியில் வந்து சொத்தே வேண்டாம், எனக்கு காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டை விட்டு வந்துட்டார். இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, இவ குழந்தை உண்டான்னு சொன்னீங்களா அப்படி அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு வந்து காவேரி தான் முக்கியம். அதனால் ஒரு தகவல் மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் காவேரி என் பக்கத்தில் இருந்தால் என்னால் சம்பாதிக்க முடியும். அதனால் எனக்கு சொத்து பெருசுல சொல்லி வந்துட்டேன். இப்போ அவங்க அம்மா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கடுத்து பூங்காற்று திருமா அப்படிங்கிற சீரியல், அதில் வந்து ஆனந்தியை வந்து குமரனுக்கு ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் அப்பா கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா, நானும் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனந்தி ரொம்ப நல்லா இருக்கா, ஏன் குமரனுக்கு கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, நம்ம கண்டிப்பாக வந்து அவளை வந்து கேட்போம்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன விஷயம் தெரியுமா? இதுக்கப்புறம் இவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு வந்து தெரியலை. ஆனால் கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னா ஏற்றுப்பாங்களா தெரியல. அதே சமயம் குமரனும் வந்து காதலிக்கிறாரு, குமரனோட அண்ணனும் காதலிக்கப்படுறாரு. அவரும் வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து சிந்து பேரவி அப்படின்னு தொடரில் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து சிந்து வந்து சொல்கிறாங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறிய அப்படிங்க. நீ வந்து முதல்ல வந்து கல்யாணத்துக்கும் போது என்ன வார்த்தை சொல்லி என்னெல்லாம் சொன்னேன், அப்போ படாத கஷ்டமா இப்போ பட்டுட்டேன் அப்படி சொல்லி வந்து சொல்லிட்டு போகிறா. இதை கேட்டு அப்படியே துடிச்சு போயிடுறாங்க சிந்து. அப்போ வந்து என்னை எப்படியோ நீ அவமானப்படுத்தி கேவலப்படுத்திருக்க, இப்போ என்னமோ பெருசாக பேசுறியே அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதே சமயம் பல்லவி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுத்து ஜூஸ் எல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. போலீஸில் வந்து யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஜூஸ் எல்லாம் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பல்லவி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சிந்து பேரவி அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ மகாநதியோட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து வேகமாக வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு.